ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லவ்வில் எபிசோட் 373 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வர லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சில பற்றின வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஆளுகிட்ட டீம் 7 கெத்தா நின்றுட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தா 4 ஒக்காகேசி சேர்ந்து மரணம் காட்டிட்டு இருப்பானுங்க. ஓகேடா ரைட்டு, களத்துல இறங்கலான்னு சொல்லிட்டு டீம் 7 போறப்ப ஹாஷிராமா இருங்கடா பொறுங்க, நான் டைம் பார்த்து தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஷிராமா சொல்லுவாரு. அண்ட் அதே மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த சக்கராபம் உருவாச்சுல 10 டைல்ஸ், அதே மாதிரி இன்னொரு சக்கராபம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். அது இன்னமும் பெருசா இருக்கும். அண்ட் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கப்ப ஹொக்காகேஷ் யாருமே பயப்பட மாட்டாங்க, கெத்தா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பாம்பு வெடிக்குது, அவ்வளவுதான்டா இல்ல செத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா யாருக்கும் ஒன்றா இருக்காது. அந்த பாம்பு வெடிச்சிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு அந்த பேரியர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஹொக்காகேஷோட பவர் இருந்திருக்கு. அண்ட் அந்த அடி எல்லாருமே வந்துட்டு 10 டெயில்ஸ்க்கு போய் விழுந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்துருது. எல்லாருமே வந்து வெறியோட இருக்கிறானுங்க. அண்ட் இந்த வரியை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஆஷிராமா வந்து ஷேடோ அதாவது உட்க்ளோனை பயன்படுத்தி 4 டைரக்ஷன் அனுப்பி விடுறாரு. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹோல் போட்டு அந்த பேரியருக்குள்ள போயிட்டு அந்த 10 டெயில்ஸ் அட்டாக் பண்றதுக்கு. அதுக்காக முதல்ல 10 டெயில்ஸோட வாயை வந்து கட்டு போட்டுறாரு. ஏன்னா இன்னொரு பாம்பு உருவாக்கி நம்ம ஆட்களை சாவடிக்காம இருக்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு க்ளோன் வந்துட்டு மதுரா கிட்ட ஃபைட் பண்றதுக்காக போகும். ஆனா மதுரா வந்துட்டு இல்ல, நான் க்ளோன் கூட எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டேன், நீ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் உட்காந்துருக்கேன்னு சொல்லி சமணங்கள் போட்டு உட்காந்துருவான். ஆனா அப்படி மக்கள் எல்லாருமே பொதன்னு உள்ள போறப்ப வந்துட்டு அந்த 10 டெயில்ஸ் உடம்புல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அந்த 10 டெயில்ஸ் வந்து நெருங்க விடாததுக்காக வந்துட்டு நிறைய பேரை வந்து இறக்கி விட்டுட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஆட்கள் அதுக்கெல்லாம் பயப்படாம நாங்க வெறிகொண்ட வேங்கடான்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வர வழியில சாக்குரா வந்துட்டு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு டீம் 7ஓட ஃபர்ஸ்ட் மிஷனே வந்துட்டு ஜாபுசாவை அடிக்கிறதானே. அந்த மிஷன்ல கூட வந்துட்டு சாக்குராவால ஒன்றும் பண்ண முடியல. அந்த மிஷன்ல சாக்குரா பயந்துகிட்டு பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. அண்ட் நம்ம நருட்டோ சாஸ்கே தான் சேர்ந்து பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுனின் எக்ஸாம் டைம்ல ஒரோச்சிமாரு அவன் பாம்பெல்லாம் விட்டுருப்பான். அந்த பாம்பெல்லாம் நம்ம சாஸ்கே அண்ட் வந்து நருட்டோ தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. பட் அந்த இடத்துலயும் வந்துட்டு சாக்குரா பயந்து தான் போயிருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா மாறலாம் நினைக்கிறப்ப வந்துட்டு சாஸ்கே ஊரை விட்டு போயிருப்பான். அதுவும் பெரிய மனசு வலிச்சுச்சான். அதுக்கப்புறம் வந்து நருட்டோ கிட்ட அந்த பேர்டன்லாம் தூக்கி போட்டிருப்பா. இந்த மாதிரி சாஸ்கேவை கண்டுபிடிக்கணும், கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் சாஸ்கே மண்டடிபட்டுலாம் ஒரு தடவை வந்திருப்பான்ல, அப்பதான் அவளுக்கே புரிஞ்சான் நம்ம வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சுனடே கிட்ட போய் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பா. சுனடேவும் வந்துட்டு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துருப்பா. பட் இருந்தாலும் வந்து நீ போய் முன்னாடி நின்று அட்டாக் பண்ணக்கூடாது, ஒரு மெடிக்கல் நிஞ்சாவா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணணும், பின்னாடி இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லி கொடுத்துருப்பா. ஆனால் அதே மாதிரி ஜுட்ஸு எதுவுமே சொல்லி கொடுக்கல. பட் இருந்தாலும் மெடிக்கல் ஜுட்ஸு தான் நிறையா சொல்லி கொடுத்துருப்பா. பட் இந்த இடத்துல வந்துட்டு அதாவது சுன்னாடேவோட ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் ஏதோ ஒன்று அப்பியர் ஆகும். என்னன்னு பார்க்குறப்ப சுன்னாடேக்கு வந்து இந்த பாலிகன் ஷேப்பில் ஒன்று அப்பியர் ஆச்சுல, அதே மாதிரி தான் அப்பியர் ஆயிருக்கும் இந்த இடத்துலையும். அண்ட் அதுக்கப்புறம் சாக்குரா போய் வெறி கொண்டு மான்ஸ்டர்லாம் அடிக்க அதாவது சாஸ்கேவும் மிரண்டுருவான், நருட்டோவும் மிரண்டுருவான். சாஸ்கேலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டாளாவ அப்படின்னு யோசிப்பான். ஆனால் நருட்டோ வந்துட்டு இவக்கிட்ட இனிமேல் வாயை கொடுத்து எதுவும் வம்புழுக்க கூடாது, இல்லை நம்மள ஒரே அடி அடிச்சு சாவடிச்சிருவா போல இருக்கேன்ற மாதிரி நருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஓகே பார்த்துட்டு என்ன அவ சுன்னாடேயோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிப்பாரு. இந்த இடத்துல சிசுனே சொல்லுவா, இந்த மாதிரி அவளால கூட வந்துட்டு இந்த மாதிரி 3 வருஷத்துல இன்டென்ஸான ஒரு ட்ரைனிங் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து ஆக முடியுங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவ தான் பாக்குறாளாம். அதே மாதிரி இந்த நெத்தியில ஒரு மார்க் வந்துச்சுல, அது 100 ஹீலிங் மார்க்கு. ஆனா அந்த ஒரு 100 ஹீலிங் வந்துட்டு சிசுன் கூட இன்னும் வந்து ட்ரைனிங் எடுத்து கத்துக்கல. சாக்குரா வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சாக்குரா பின்னாடி 2 மான்ஸ்டர் நிற்கும். உடனே நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேர் பறந்து போய் வெட்டி தாக்குவானுங்க அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி. உடனே இந்த இடத்துல சாக்குராக்கு ரொம்ப பெருமையா, ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நருட்டோ சாஸ்கே அதாவது சாஸ்கேக்கு ஈக்குவலா வந்து சக்குரா இந்த இடத்துல நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கானாம். அண்ட் இந்த இடத்துல வந்துகிட்டு சாஸ்கே வந்து நருட்டோவை பார்த்தோன்னே ரொம்ப பெருமையா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சான். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவன் 9 டெயில்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான்ல, அதனால அதே மாதிரி நருட்டோவுக்கு சாஸ்கே பார்க்குறப்ப வந்துட்டு லைட்டா வந்து பெருமையா தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி அவன் பிளாக் ஃபிளேம்லாம் பயன்படுத்துறான், அதாவது ஆமத்ரோஸ் எல்லாம் பயன்படுத்துறான்ல, அதை பார்த்துட்டு. அண்ட் இந்த இடத்துல மினாட்டாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு நருட்டோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கான், அதே மாதிரி டீம் 7 ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே மாதிரி கீபாக்ல இந்த இடத்துல பொறாம, டேய் என்னடா நீங்க மட்டும் தான் அவ்வளவு பெரிய ஆளா, டீம் 7 மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான், நாங்களும் பெரிய ஆளுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏதோ ஜுட்ஸு போட மாதிரி போயிட்டு ஷேடோ க்ளோனை போடுவான். எல்லாத்துக்கும் பயங்கரமா தலைவலி, ஏண்டா ஷேடோ க்ளோனை போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கழுவி ஊத்துவான். ஏண்டா ஷேடோ க்ளோனை போயிட்டு பெருசா இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறியே, போட்டா 100 ஷேடோ க்ளோன் போடுறா, நானே பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்றான். கண்ணா இன்னும் ஆட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீவா வந்துட்டு அவனோட ஃபேங் ஓவர் ஃபேங் போடுவான்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஃபேங் ஓவர் ஃபேங் போடல. திடீர்னு பார்த்தா 3 தலை மான்ஸ்டரா வந்து திடீர்னு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஷீனோ இருக்கான்ல, அவனுமே பறந்து போயிட்டு ஒரு மான்ஸ்டரை ஒத்த கையில குத்தி பறக்க விடுறான்னு பார்த்தா குத்துவான். பட் ஒண்ணுமே ஆகாது. அவ்வளவுதானான்னு பார்த்தா அவன் கையில இருந்த ஒரு பூச்சி வந்து அது வயிற்றுக்குள்ள போய் திடீர்னு பெருசா மாதிரி வெளியே வரும்.
அண்ட் கட் பண்ணிட்டு ஹினாட்டா தான் காட்டுறாங்க. ஹினாட்டா போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் வந்து நெஜி லெவலுக்கு என்னால ஃபைட் பண்ண முடியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, நெஜியோட வார்த்தைகள் என்ன வரும்? இந்த மாரி வேணா சொல்லியிருப்பான். "உனக்குன்னு லிமிட்லாம் கிடையாது. லிமிட்ட பத்தி யோசிச்சீன்னா கண்டிப்பா நீ தோத்து போயிருவ. அதனால லிமிட்லெஸ்ஸா ஃபைட் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அதையும் நெனச்சு பார்த்துட்டு, நருட்டோ ஒரு தடவ நெனச்சு பார்த்துருவா. அதுக்கப்புறம் வெறி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த வெறி போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து கிளம்பிருச்சு. ஈனோ, ஷிகாச்சோ. அதுக்கப்புறம் அவனுங்களும் ஒரு ஃபார்மேஷன் எடுத்து அட்டாக் பண்ண போகிறப்ப வந்துட்டு, நம்ம சிக்கமாரு தான் வந்துட்டு, "இல்ல நம்ம எப்பவும் போல நம்ம ஃபார்மேஷன்ல தான் போணும்னு" சொல்லிட்டு, உடனே சோஜி பெருசா மாறிடுறான். அதுக்கப்புறம் வந்து சிக்கமாரு வந்துட்டு, சோஜிய வந்து ஷேடோ பொசிஷன் போட்டுறான். அதுக்கப்புறம் ஈனோ வந்துட்டு எனிமீஸ் எல்லாத்தையும் எங்க இருக்கா? அப்படி எங்கெங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு லாக் அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் உருண்டு உருண்டு எல்லா எனிமீஸையும் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய காட்டுவானுங்க. அவன் வந்துட்டு இந்த மாரி நானும் டீம் 7 தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பறந்துகிட்டே 9 அதாவது 10 டெயில்ஸ் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போவான். பட் முள்ளா ஏதோ வந்துட்டு அவன தட்டி விட்டுரும். அவன் கீழ விழுந்துருவான். அவ்வளோதான் செத்துட்டான்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நருட்டோ வந்து எப்படியோ காப்பாத்திருவான். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன சின்னதா தான் இருந்துச்சு. பட் இப்போ வர மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. அது அட்டாக் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஆட்களால சுத்தமா முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம சாய் கேட்பான், "டேய் உன்னோட சக்கரவ ஷேர் பண்ணு அட்டாக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றப்ப நருட்டோ ஒண்ணு சொல்லுவான். இந்த மாரி வந்து 9 டெயில்ஸ் கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு வந்து லேட் ஆகும். அது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் சக்கரவ ஷேர் பண்ண முடியும். பட் இப்ப என்னால முடியாது அப்படின்ற மாரி இவனும் கைய விரிச்சிருவான். அண்ட் அதே மாரி வந்துட்டு மித்தவங்களாலயும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி சாய் வந்து வருத்தத்துல இருக்கிறப்ப, "கண்ணா நீ வருத்தப்பட தேவையில்லன்னு" சொல்லிட்டு டீம் 7ல இருக்க 3 பேரும் அவனுங்க சமனிங் ஜுட்ஸுவ போட்டுருவானுங்க. அண்ட் நம்ம சாஸ்கே கிட்ட பெரிய வந்து பாம்பு வந்துரும். அண்ட் நம்ம நருட்டோ கிட்ட காமகிச்சி வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் சாக்குரா கிட்ட வந்து கட்சியோ. அண்ட் இந்த மாரி 3 பேருமே அப்படியே அட்டாந்தண்டி உருவத்தோட நிக்கிறப்ப இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.